நேற்று இன்டர்நெட் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2 என்கொயரி வந்துருந்துச்சு. ஒன்று, நெட்டு கட் ஆயிடுச்சுன்னா இது எப்படி வேலை செய்யும்? அடுத்து நமக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நெட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் என்கொயரிஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நெட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேடிங்கே நடக்காது. சப்போஸ் உங்களுக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெட் கட் ஆயிடுச்சு, இல்லை சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக உங்களோட ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக முன்னாடியே சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் நெட் இல்லாமல் வேலை செய்யுமா அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நமக்கு இது இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் அங்கே மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சிஸ்டம்க்கு தெரியும். ஸோ அது மூலிமா தான் ஃபங்க்ஷனிங்கே நடக்கும். ஸோ அதனால் இன்டர்நெட் கண்டிப்பாக நீடட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 30 minutes ஆஃப் ட்ரேடிங். இது டெய்லி 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணிடுவீங்க. அது எப்படி பஞ்ச் பண்ணுறோன்றதை நாங்கள் வீடியோவில் ஷோ பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் டெய்லி எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்குது, எப்படி எக்ஸிட் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயில்டாக காட்டுறோம். ஸோ இதில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது, என்ட்ரி எடுக்கிறது, எக்ஸிட் ஆகிறது எல்லாமே நமக்கு மார்க்கெட் ஆர்டர் தான் பஞ்ச் பண்ணும். மார்க்கெட் ஆர்டர்னால் இப்போ ஒரு 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு இப்போ டக்குன்னு ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஆர்டரில் பஞ்ச் பண்ணும். நமக்கு 102, 103 அந்த மாதிரி தான் பை ஆகும். ஸோ செல்லிங்க்கும் அதே மாதிரி தான் 110 போட்டால் 107, 108 அந்த மாதிரி தான் செல் ஆகும். ஸோ இதில் மார்க்கெட் ஆர்டர் தான் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆகுது. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோலேயும் சொல்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எப்படி ஆல்கோ ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்றதை ஷோ பண்ணுறோம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 seconds ஆகும். அந்த ஒரு 10 second மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போயும் ஓப்பன் பண்ணோன்னா இருக்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை டெலீட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருக்க ஓல்டு டேட்டாவை அழிச்சிக்கிறோம். இப்போ டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டையும் இங்கே டெலீட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ சார்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுறோம். இது பேங்க் நிஃப்டி. அடுத்து இது பேங்க் நிஃப்டி 24 APRனு போட்டுக்கிறோம். கீழே NFO எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணி சர்ச் ஆட் கொடுக்கணும். ஸோ இது என்னென்னா நம்ம டெய்லி இதை டேட்டாவை பேக்ஃபில் பண்ணி பார்த்துக்குவோம். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் டேட்டாவை பேக்ஃபில் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக என்ன விலை ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ 55,300 கிட்ட நமக்கு ட்ரேடிங் போயிருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம 55,300 கால் ஆப்ஷன், 55,300 புட் ஆப்ஷனில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே ஆர்டர் பஞ்ச் பண்ணிடுவோம். இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு லைவ் மார்க்கெட்டில் தெரியும் மார்க்கெட் மேலே போதா கீழே இறங்குதான்னு சொல்லிட்டு. பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு மார்க்கெட் எந்த சைடு போகும்னு தெரியாது. ஸோ அதனால் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும், அதே மார்க்கெட் கீழே போகிற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ டிஃபால்ட் சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு பேக்ஃபில் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் இன்னும் டேட்டா அதில் ஷோ ஆகலை. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த பேக்ஃபில் கொடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேட்டா ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்திருக்கு 55,300 கால் ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சார்ட்லேயும் அதே மாதிரி தான் செட் பண்ணணும். அதுக்காக மேலே காப்பி பண்ணிக்கிறோம். இது ஃபியூச்சர் சார்ட்டு. ஃபியூச்சர் சார்ட்டில் பேராமீட்டர் நம்ம செட் பண்ணணும். அங்கே காப்பி பண்ணதை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு பீன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி, மேலே ஏறுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷன். அடுத்து நம்பர் ஆஃப் லாட். டெய்லி ஸ்டாண்டர்டாக நாங்கள் 20 lots தான் நம்ம டெய்லி யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ 20 lots தான் நம்ம டெய்லி போட்டு காட்டுறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுலேயும் 20 கொடுத்தாச்சு. ஸ்டார்ட்லையும் கிளிக் கொடுத்தாச்சு. இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் தான். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அந்த பதட்டமாக ஆர்டர் போடணும் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது தான். டார்கெட் 10,000 செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 9:15 AM ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் கழித்து என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ இது நமக்கு 9,800 வந்திருக்கு. இப்போயே நமக்கு 90% வந்திருக்கு. வெயிட் பண்ணுவோம். $11,850 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நமக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பயங்கர வாலட்டைல், மேலே கீழேன்னு மாற்றி மாற்றி போச்சு. இருந்தாலும் டார்கெட் புக் ஆகிருக்கு. ட்ரேடிங் புக்கில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் ட்ரேட் மட்டும்தான், புட் ஆப்ஷனில் மட்டும் ட்ரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட் ஆஃப் ட்ரேடிங்.
ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் ஆல்கோவில் வந்து ட்ரேட் நடக்கும். டெய்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். இது ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது ஃபுல்லாகவே மார்க்கெட் ஆர்டரில் தான் பஞ்ச் பண்ணி நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட ப்ரௌச்சர் அந்த பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், படிச்சு பாருங்கள். அதில் டவுட்ஸ் என்கொயரி இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.